சூப்பரண்டு கூப்பிட்டாரான், பார்த்துட்டு வரேன். எல்லாரும் எங்க போறாங்க? கிருஷ்ணா வா, நம்ம போயிடலாம். எங்க? நீ வாயன்னு சொல்றேன். எங்க வந்துரு, இல்லைன்னா ரெமிஷன் கட் ஆயிடும். ரெமிஷன் அது அப்புறம் சொல்றேன். நீ வா. எங்க வாடா. என்ன? ஐயோ ஐயரே, ஐயரே, ஒரு ஆள் விடுங்க. ஏப்பா என்ன போக ஒண்ணுமே தெரியல, கண்ணெல்லாம் கரிக்கிறது. கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்ன இங்க சத்தம்? எந்திரி. என்னடா இங்க கலாட்டா? நீ போயா? ஐயா, என்னடா இது எல்லாம் அப்படி இறங்கி கிடக்குது? ஐயா, இவரு ஒண்ணு இல்லைங்க. நான் சோறு எடுக்கிறப்போ இவர் மேல வந்து மோதிட்டாரு. நான் கீழே வழுக்கி விழுந்துட்டேன். சோறுலாம் கொட்டி போச்சுங்க. போடா, போய் மூஞ்சி கழுவு. போ, போடா. என்னடா அது அரசாங்க படத்தெல்லாம் அப்படி வீண் அடிக்கிறீங்க? இல்லைங்க ஐயா, போய் எல்லாத்தையும் கழுவி விடுறான். போடாடா. திருந்தாத ஜென்மம். வரிசையா வாங்கப்பா. போயா. போ போ. இதெல்லாம் இங்க எழுதாத சட்டம். எதுதான் ரெமிஷன் கட். ரெமிஷன் தெரியுமா? உன் தண்டனை காலத்துல பாதி அனுபவிச்சா போறோம். உனக்கு 4 வருஷம் இல்லையோ, 2 வருஷத்துலயே முடிஞ்சு போயிடும். காந்தி பிறந்த நாள், சிஎம் பிறந்த நாள், இதுல எல்லாம் கொஞ்சம் ரெமிஷன் கிடைக்கும். அப்புறம் ஜெயிலர் கருணையும் இப்ப வந்து சண்டை போட்டான இந்த துலுக்கான கருணையும் இருந்தா 30% தண்டனையோட வெளியில போயிடலாம். ஆமா, அதனால எதுலையும் தலையிடாம வாயும் அத்தையும் பொத்திண்டு தேமேன்னு இருக்கணும். ஆமா, அது எப்படி சார் இருக்க முடியும்? எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். ரொம்ப அநியாயமா இருக்கு சார். நமக்கு எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணா? அடிச்சதுல அந்த ஆளுக்கு பொட்டுன்னு உயிர் போயிருந்ததுன்னா அப்ப இதெல்லாம் யாராவது ஒருத்தர் நியாயம் வழியில உட்கார்ந்து வந்துட்டோம். நான் ஐரே, உன் சிஷ்ய பிள்ளைக்கு ஈவு இறக்கம் மனிதாமன இதெல்லாம் ரொம்ப தாசியா இருக்கு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? இல்ல, கிருஷ்ணசாமி. நான் ஐரே, ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த கொழுப்பு உன் சிஷ்ய பிள்ளைக்கு தொத்திக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடு போ. ஐயரை, என்ன நான் எச்சி வைக்கல, நீங்க சாப்பிடு. தாடா ஹீரோ. எனக்கு அல்சர், சாப்பிடல. எனக்கு சாப்பிட்றதா ஐரா, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறோம், சாப்பிடு. என்னது இது? ஏய், யாரும் இங்க சகோதர பாச காட்டாதீங்க. ஒரு நாள் சாப்பிடலாம் ஐயர் ஒன்னும் ஒல்லியா ஆயிட மாட்டார். சரி இருங்க ஐயரே, நான் போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. வார்டன், வார்டன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா. துலுக்கானமா கொக்கா? என்ன வதைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான். விடுவனா? முடியலையே, முடியலையே.
என்ன வலி என்ன வலி ஐயோ, இது இது கிருஷ்ணா கிருஷ்ணா ஐயரே, என்ன என்ன ஐயரே? அப்பா கிருஷ்ணா வயிற்று வலி தாங்க முடியும் என்ன இது என்ன ஐயா? ஐயோ 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 ஐயா, யாராவது வாங்களா? ஐயருக்கு உடம்பு சரியில்லைங்க. ஐயா ஐயா பிரார்த்தனை பண்ணி சார், அதுதான் ஒரே வழி ஐயா யாராவது வாங்க. ஐயருக்கு உடம்பு முடியலைங்க. வாங்க. வேண்டாம் நீ வாங்க. கிருஷ்ணா அடிக்காத அடிக்காத ஐயா அவனை அடிக்காத அடிக்காத கிருஷ்ணா உனக்கு ஒண்ணும் இல்ல ஐயரே, நீங்க படம். ஐயோவா ஐயோவா என்ன கொடுமை இது மார்னிங் சார். எடுத்துற எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஒன்றும் குறை இல்லையே? ஏதாவது குறை இருந்தா தைரியமா கை தூக்கணும், ஒன்றும் பயப்பட வேணாம். என்ன என்னய்யா? ஒன்றும் இல்லையா, ஐயருக்கு உடம்பு சரியில்லை அதானே? அது ஒண்ணு இல்லைங்கய்யா, நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க ஐயா. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரியெல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும் அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர் இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா? கழுத இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆடும், ஞாபகம் வச்சுக்க. ஆமா ஒழுங்கா தானே இருந்த, என்னாச்சு உனக்கு? இல்லைங்க ஐயா, எனக்கு விஷயமே தெரியாது, சும்மா தான் கரெக்டாக பண்ணுறான்னு நினச்சி. இல்லைங்க ஐயா, அவனுக்கு ஒரு தகராறு. எருதராஜ். எஸ் சார். அவனுக்கு வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்ணு. சரி சார். ஏய் ஏய் உட்காரியா? சார் வாங்க. நீ வாங்க கூட. உனக்கா நான் மேல இடத்துல எழுதி போட்டு உன் தண்டனை குறைக்கிறதா என்ன பாடுபட்டு இருக்க ராஸ்கல்? நீ பாட்டு உன் இஷ்டப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் எந்திரிங்க. இந்த துலுக்கானத்தை எதிர்த்து பேசலான்றத இன்னையோட மறந்துடு, புரியுதா? இங்க காக்கி சட்டை இல்லடா, இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம், தெரியுதா? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, நீ என்ன சொல்ல தெரியுமா? வழிக்கு வந்துட்டேன்னு சொல்லணும். அதான் எங்க சம்பிரதாயம், சட்டம், தெரியுதா? தெரியுதாடா? தெரிஞ்சிச்சுன்னு சொல்லண்டா.
என்னடா தகராறீங்க? என்னையாச்சு? என்னடா ஆச்சு? கேக்குறேன் இல்ல, ஏன்டா முழிக்கிற? வழுக்கி விழுந்துட்டேன். என்னது? வழுக்கி விழுந்துட்டேன். சரி சரி போ.